Hey everyone, I'm Vincy William. I hope everyone are doing well and safe. This channel helps you to learn cooking, lifestyle and all about Christ. I'm sharing what I learned and what I know about Christ. So come let's get into the video. இந்த வீடியோல ஒரு 4 காரியத்தை குறித்து தான் நம்ம தியானிக்க போறோம். டாபிக் என்ன அப்படின்னா குறைவுகளை நிறைவாக்கும் இயேசு. இந்த உலகத்துல நம்ம மாம்சீகமான ஒரு உலகத்துல நம்ம வாழ்றோம். குறை இல்லாத ஒரு மனுஷன் இந்த உலகத்துல கண்டிப்பா இருக்கவே முடியாது. ஸோ அது ஒரு பில்லியனரா இருந்தாலும் சரி, ஒரு ஏழ்மையா இருக்கிற ஒரு பர்சனா இருந்தாலும் சரி, குறைகள் என்பது கண்டிப்பா இருக்கும். அது எந்த ஹியூமன் பீயிங்கா இருந்தாலுமே சரி. ஸோ அந்த குறைவுகளை நம்ம எப்படி ஆண்டவருக்குள்ளாக நம்ம மேற்கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு 4 பாயிண்ட்ஸ் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம இந்த 4 பாயிண்ட்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். 2 கேர்ள்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணுக்கு எப்படி இருக்குன்னா, அவளோட நோஸ் ஃபிளாட் நோஸா இருக்கு. ஸோ அதை குறித்து அவளுக்கு ஒரு பெரிய பாரம் மனசுல இருக்கு. என்னடா நம்மளுக்கு மட்டும் ஃபிளாட் நோஸா இருக்கே அப்படின்னு சொல்லி அவ அதை ரொம்ப இன்ஃபீரியரா அவ அதை நினைக்கிறா, நம்மளுக்கு மட்டும் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி. அதனால அவ வீட்டுல இருந்தே வெளியே வராம ஒதுக்கப்பட்டவங்க மாதிரி அவ எப்பவுமே தனிச்சு இருக்கிறது, அந்த மாதிரி அவளோட லைஃப் அவ அப்படி லீட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ 2வதா ஒரு கேர்ள் பத்தி நம்ம பார்க்கலாம். அந்த பொண்ணு எப்படி இருக்கான்னா, ஆண்டவருக்குள்ள ஐக்கியப்பட்டு ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு ஆண்டவருக்காக உண்மையா வாழ்ற ஒரு பொண்ணு இருக்கா. ஸோ இவங்க 2 பேருமே ஒரு யூத், ஒரு வாலிப பெண்களா நம்ம பாக்குறோம். ஸோ இந்த 2வதா ப்ரெசென்ட் பண்ண இந்த கேர்ள் உண்மையா இருக்கான்னு நான் சொன்னல. ஸோ 2 பேருமே ஆண்டவரோட பாதத்துல நிக்கிறாங்க. ஸோ இவ என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் கேர்ள், எனக்கு ஃபிளாட் நோஸா இருக்காண்டவரே, என்னை ஏன் நீங்க இப்படி படைச்சிங்க அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. இந்த 2வது பொண்ணு அவளுக்கு இருக்கிற குறைகள் அவளோட இருதயத்துல வச்சுக்கிட்டு, ஆனா வெளியே அந்த குறைவுகளை அவ பார்க்காம ஆண்டவருக்கு அவ உண்மையுள்ளவர்களா அவ காணப்படுறா. ஆனா இந்த 2வதா இருக்க பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா, அவளோட கண் பார்வை, ஐசைட் ரொம்ப கம்மியா இருக்கு. 2வது அவளுக்கு பால்ட் ஹெட். எப்பவுமே தன்னுடைய ஹெட்டை அவ எப்பவுமே கவர் பண்ணிட்டு தான் இருப்பா. அதுக்கப்புறம் அவளோட இரு கால்கள் இழந்தவர்களா அவ காணப்படுறா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேர்ளை கம்பேர் பண்ணும் போது 2வதா இருக்கிற பொண்ணுக்கு அவளோட வாழ்க்கையில நிறைய அடிகளை நம்ம பாக்குறோம். ஆனாலும் இன்ஸ்பைட் ஆஃப் தட் 2 பேருக்குமே ஒரு குறை இருக்கு. ஆனாலும் இந்த பொண்ணுக்கு 2வதா இருக்க பொண்ணுக்கு குறைகள் இருந்தாலுமே அந்த குறைவுகளை அவ தனிச்சு எடுத்து வச்சுட்டு ஆண்டவருக்கு எப்படி நம்ம உண்மையா இருக்கலாம் அப்படின்றதுதான் அவளோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருந்திருக்கு. இந்த உலகத்துல நீங்களும் நானும் நம்ம எப்படி இருக்கோம்? ஒரு குறை வந்துருச்சு அப்படின்னா, ஐயோ இது குறை வந்துருச்சு, ஆண்டவர் நம்மள கையை விட்டுட்டாங்க, இனி என் வாழ்க்கை என்ன ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள இருக்கிற அங்கலாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கே தவிர, வாட் எவர் காட் ஹஸ் கிவன் அஸ் அதை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஸோ அதெல்லாம் நம்ம யோசிச்சு இந்த இருக்கிற குறைய ஆண்டவரே நான் இப்ப என்ன பண்ணணும், வாட் நெக்ஸ்ட், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அதை நீங்க கேளுங்க. ஆண்டவர் உங்களோட இருதயத்துல பேசுற காரியத்தை நீங்க செஞ்சாலே டெஃபினட்டா அந்த காரியம் நிறைவாய் அந்த காரியம் மாறும் அப்படின்பதை நானும் விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஞானத்தில் குறை. இந்த உலகத்துல யாருக்குதான் குறை இல்லாத ஒரு மனுஷங்க இருக்காங்க. அதுவும் ஞானத்துல சொல்லும் போது பார்த்தா தேர் ஆர் மெனி பீப்புள் ஹூ லேக் விஸ்டம். ஸோ நம்ம எதுக்காக ஆண்டவர்கிட்ட ஞானத்தை நம்ம கேட்கணும்னா, ஆஸ் அ ஃபேமிலியா நம்ம ஃபேமிலியோட பிரேக் த்ரூஸ்க்காகவோ சரி, ஃபேமிலி பாண்டிங்கா இருக்கட்டும், பிள்ளைங்களுடைய ஃபியூச்சரா இருக்கட்டும், எனி ஒர்க் என்விரான்மெண்டா இருக்கட்டும், அந்த மாதிரி எந்த காரியமா இருந்தாலும் நம்மளுக்கு ஞானம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வைஸா எடுக்கிற டெசிஷன் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போதுதான் அதுக்கு நம்ம காட் ஒரு குட் சொல்யூஷன் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்க முடியும். ஸோ பைபிளையும் பாக்குறோம், திராட்சரசம் குறையுற்றதா இருந்தது, ஆண்டவர் அதை நிறைவாய் மாற்றினார். ஸோ அந்த மாதிரி பைபிள் இன்ஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா குறைவுகளை நிறைவாக்குன நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லிட்டே போகலாம். பட் வீடியோ நம்ம சீக்கிரம் முடிக்கணுன்றதுக்காக நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் இங்க ஸ்டாப் பண்ணிக்கிறேன். 2வதா பாக்குறது விசுவாசத்துல குறை. விசுவாசம்ன்றது என்ன? ஃபெய்த் நம்மளுக்கு பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னா, ஒரு கடுகளவு விசுவாசம். ஆண்டவர் ஒரு பெரிய
he doesn't require a big faith. அவர் வந்து கடுகளவு உள்ள ஒரு விசுவாசத்தான் வந்து ஆண்டவர் வந்து நம்மள்கிட்ட கேட்கிறாங்க. கடுகு எவ்வளவு குட்டி, அந்த விசுவாசம் வந்து காட் மேல நம்மளால வைக்க முடியாதா? எஸ் எஸ் வி கேன். நம்ம வந்து ஆண்டவர் மேல அந்த சின்ன கடுகளவு விசுவாசம் இருந்தாலே நம்ம வந்து ஒரு மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா அந்த மலை வந்து என்ன ஆகுமா, பெயர்ந்து போகத்தக்கதான வல்லமை வந்து அந்த ஃபெய்த்துக்கு வந்து அவ்வளோ இருக்கா. ஸோ பிப்ளிக்கலா நம்ம பார்க்கும்போது விசுவாசத்தின் தகப்பன் வந்து நம்ம யார சொல்றோம்? ஏப்ரஹாம சொல்றோம் இல்லைங்களா? அதே மாதிரி பைபிள்ல இன்னொரு இன்ஸ்டன்சஸ் கூட நான் வந்து சொல்லுவேன். மேத்யூ சாப்டர் 8:10-13 வந்து அந்த நூற்றுக்கு அதிபதியோட சர்வெண்ட் வந்துட்டு ஜரத்தினால கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு. ஸோ அவரு வந்து ஏசப்பா கிட்ட வந்து கேட்கும் போது, நீங்க ஒரு வார்த்தை மாத்திரம் நீங்க இங்க சொல்லுங்க, என்னோட வேலைக்காரனாங்க சொஸ்தமாவா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு வந்து எவ்வளவு ஒரு ஃபெய்த் இருந்திருக்கும் பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஃபெய்த் தான் வந்து ஆண்டவர் வந்து உங்ககிட்டயும் என்கிட்டயும் வந்து அந்த ஃபெய்த் தான் வந்து எதிர்பார்க்கிறாங்க. தேர்ட் பாயிண்டா வந்து நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, உண்மை உள்ளவர்கள் வந்து மிக குறைவுள்ளவர்களாய் காணப்படுறாங்க. இந்த உலகத்துல வந்துட்டு நீங்க பாருங்களேன், ஒருத்தர்கிட்ட நம்ம பேசும்போது யாரு வந்து பிராங்கா இருக்கிறத உள்ளபடி சொல்றாங்க. 10ல ஒருத்தர் தான் நம்ம லைஃப்லயே வந்து 10ல ஒருத்தர் தான் நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியும். ஸோ எத்தனை பேர் வந்து லஞ்சம் வாங்காம, ஊழல் பண்ணாம, மோசடி பண்ணாம ஜனங்களுக்கு வந்து உண்மையா வந்து செய்யறாங்க? நோ ஒன். ஸோ மேபி அந்த மாதிரி ஆண்டவர் இடத்துல ஒரு பயம் பக்தி இருந்து ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போது அதுதான் ஆண்டவருக்கு பிரியமுள்ள காரியமாயும் காணப்படும். ஏன்னா நம்மளோட லைஃப்ல வந்து எட்டர்னல் லைஃப்பை பத்தி நம்ம யாருமே யோசிக்கிறது இல்லை. நான் பிறந்தேன், வாழ்ந்தேன், செத்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு லைஃப் வந்து நம்ம எப்பவுமே லீட் பண்ணக்கூடாது. நம் ஆண்டவர் வந்து ஒரு ஜீவனை கொடுத்து இந்த உலகத்துல நம்மள வச்சிருக்காரு அப்படின்னா ஏதோ ஒரு நோக்கம் நம்ம மூலியமா ஆண்டவர் வந்து மத்தவங்களுக்கு செயல்படணும்ன்றதுக்காக தான் நம்மளுக்கு இந்த ஜீவனை வந்து கொடுத்து இந்த உலகத்துல வந்து நம்மள வச்சிருக்காங்க. ஸோ அந்த நோக்கத்தை நாம நிறைவேற்றினாதான் நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சு நம்ம வந்து எட்டர்னல் லைஃப்க்கு போகும்போது அவரோட யுக யுகமாய் 1000 ஆண்டுகள் வந்து ஆண்டவரோட நம்ம வாழ முடியும். இல்லைன்னா இந்த உடல் வந்து மண்ணுக்கு மண்ணாகவும் புழுக்கு புழாகவும் என்ன ஆகும், நம்மளோட மாமிசமானது போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப் நீங்களும் நானும் வந்து வாழணுமா அப்படின்னு சொல்லி நீங்க கொஸ்டின் பண்ணி பாருங்க. 4வதாக ஊழியத்தில் குறையுள்ளவர்கள். ஸோ நம்ம வந்து ஒரு ஊழியம் பண்றோம், ஆண்டவருக்காக ஒரு மினிஸ்ட்ரி பண்றோம், ஆண்டவரோட ஆத்ம பாரம் வந்து ஆண்டவர் உங்க மேலயும் என் மேலயும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை உண்மையா பொறுப்பா நம்ம செய்யறோமா அப்படின்னு நம்ம கொஸ்டின் பண்ணி பார்க்கணும். ஏதோ ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியத்தை செய்யறதுக்கு செய்யாமலே நம்ம இருக்கலாம். ஸோ ஆண்டவர் வந்து உண்மையுள்ளவர்களா தான் வந்து ஊழியத்துக்கு வந்து அழைப்பாங்க. ஸோ அந்த ஊழியத்தை வந்து உண்மையா நம்ம ஆண்டவருக்காக நம்ம செய்யணும். ஸோ இதே மாதிரி நிறைய இடத்துல வந்துட்டு வில்லேஜஸ்ல சரி, ஹாஸ்பிட்டல்ஸ்ல சரி, வீதிகள்ல வந்து ஒண்ணுமே இல்லாம இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஆண்டவரோட வார்த்தையை வந்து கொண்டு போகணும். அந்த தேர்ஸ்ட் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதுக்காக நான் ஜோம் பண்ணிட்டே இருக்கேன். வென் காட் வந்து அதுக்கான அழைப்பு கொடுக்கும் போது கண்டிப்பா அதை வந்து நான் செய்யணும்ன்ற தாகம் வந்து எனக்கு இருக்கு. ஸோ உங்களுக்கும் வந்து அந்த மாதிரி தேர்ஸ்ட் வந்து வரணும். கிரைஸ்ட்குள்ள இருக்கிறவங்களுக்கே வந்து ஆண்டவரை பத்தி சொல்லிட்டே இருக்க வேண்டான்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி தெரியும். ஆண்டவரை பத்தி தெரியாதவங்களுக்கு ஆண்டவரோட வார்த்தையை எடுத்துட்டு போகணுன்றதுதான் என்னோட ஆசையும் கூட. யோசிச்சு பாருங்களேன், ஏசப்பாவை பத்தி அறியாம இருக்கிறவங்களுக்கு வந்து ஏசப்பாவை பத்தி தெரியாமலே அந்த ஜீவன் வந்து இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போயிருச்சுன்னா அந்த அந்த ஆத்மாவானது வந்துட்டு ஆண்டவருடைய வருகை வரும்போது ஆண்டவருடைய எட்டர்னல் லைஃப்க்கு வந்து அந்த ஆத்மா வந்து போகாது. ஸோ அந்த பாரத்தை வந்து ஆண்டவர் வந்து உங்களையும் என்னையும் தான் வந்து கொஸ்டின் பண்ணுவாரு. ஏன் நான் இந்த ஆத்மா உங்ககிட்ட கொடுத்தேனே, why don't you prepare him for my eternal life அப்படின்னு சொல்லி நம்மளதான் வந்து ஆண்டவர் வந்து கொஸ்டின் பண்ணுவார். ஸோ whenever you get an opportunity, try to tell Jesus who, யார் ஏசப்பா அப்படின்றது, அவர் எதுக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நீங்க புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க. ஐ ஹோப் இந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸில் வந்து நம்ம ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து தாங்கி பலப்படலாம். உங்களுக்கு இந்த வீடியோஸில் என்னோட தாட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோட கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். அது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ see you all in the next interesting video. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் ரெக்வஸ்ட் இருந்ததுனாலும் என்னோட கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். ஸோ we will also keep you in our prayers. See you all in the next interesting video. Bye bye and take care.